சிவ சிவ. ஓம் அகத்தீசாய நம. அகத்திய மாமுனிவரின் மிக முக்கிய உத்தரவு வாக்கு தை அமாவாசை வரை கட்டாயம் அனைவரும் செய்ய வேண்டியது. ஜனவரி 26, 2024 வெள்ளி முதல் வருகிற தை அமாவாசை பிப்ரவரி 10, 2024 சனி வரை அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டியவைகள் என அகத்திய மாமுனிவர் உரைத்த ஜீவநாடி பொதுவாக்கு. ஜனவரி 24, 2024 அன்று அகத்திய மாமுனிவர் உரைத்த பொதுவாக்கு. ஆதி ஈசனின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன். அப்பனே நலன்கள் நலன்களாக இன்னும் எம்முடைய அதாவது அகத்தியனின் ஆசிகள் அப்பனே எவை என்று கூற யான் அகத்தியன் ஏற்கனவே உரைத்திட்டேன். அப்பனே மனிதன் இக்கலியுகத்தில் வாழத் தெரியாமல் வாழ்ந்து கஷ்டங்கள் பட்டுப்பட்டு எதற்காக பிறந்தோம், எதற்காக இக்கஷ்டங்கள் என்பதை உணராமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அப்பனே. அப்பனே இவை என்று கூட சித்தர்கள் யாங்கள் ஒவ்வொரு வாக்கியத்திலும் அப்பனே எப்படி எல்லாம் வாழ்ந்தால் இத்துன்பங்கள் நீங்கி கலியுகத்தில் வாழ முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே வருகின்றோம் அப்பனே, அறிந்துமறிந்தும். ஆனால் அப்பனே மனிதன் இவைதன் உணராமல் தன்னலத்திற்காகவே வாழ்ந்து துன்பத்தில் சிக்கி தவிக்கின்றான் அப்பனே. அப்பனே யான் அகத்தியன் ஏற்கனவே உரைத்திட்டேன். இவ் ஆன்மா என்பதே அணுக்கள் என்பதை கூட. புரட்டாசி திங்களில் அதாவது புரட்டாசி மாதத்தில் மேலிருந்து விழும் ஆத்மாக்கள் அப்பனே எதை என்று கூற அணுக்கள் விழும் காந்தகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும். அதனை இறைவனிடத்தில் ஒட்ட வைக்க வேண்டும் அப்பனே, அறிந்துமறிந்தும். அப்பனே மேலிருந்து விழும் அணுக்களானது ஐப்பசி திங்களில் நதிகளில் அதாவது புனித நதிகளில் நீராடி அப்பனே அறிந்துமறிந்தும் இவ்வாறு நீராடும் பொழுது இவ் அணுக்கள் எல்லாம் மீண்டும் மேலே செல்லுமப்பா, அறிந்துமறிந்தும். கார்த்திகை திங்களில் அதாவது மாதத்தில் அப்பனே கந்தனவன் மீண்டும் ஆன்மாக்களை அதாவது அப்பனே முக்தி பெறாமல் எவை என்று கூற பல்வேறு ஆசைகளோடு அலையும் ஆன்மாக்களை அப்பனே செவ்வாய் கிரகத்திலிருந்து கந்தன் அதாவது முருகபி பெருமான் மேலே அனுப்பி வைப்பான் அப்பனே. அப்பனே மார்கழி திங்களில் அதாவது மார்கழி மாதத்தில் இவான்மாக்களுக்கு ஒரு தீர்ப்பு வருமப்பா. எதையென்று கூற அப்பனே இங்கே ஆன்மாக்களை அணுக்கள் என்று யான் குறிப்பிடுவேனப்பனே. இவ் ஆன்மாக்களுக்கு அப்பனே அதாவது அணுக்களுக்கு முக்தி கிடைக்குமா, மோட்சகதி உண்டா என்பதை எல்லாம் அப்பனே அவ் ஆன்மாக்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்பவே தீர்ப்புகள் கிடைக்கும் என்பேனப்பனே. அப்பனே ஆனாலும் எவ் ஆத்மாக்கள் புண்ணியம் செய்து இருக்கின்றதோ அவையெல்லாம் அப்பனே மீண்டும் மேலே காந்தகத்தில் ஒட்டிக்கொள்ளும் அப்பா. அப்பனே எதையென்று கூற புண்ணியம் இல்லாத ஆத்மாக்கள் மீண்டும் கீழே வந்து அதாவது பூமிக்கு வந்து அலைந்து திரியுமப்பா. அவ் ஆன்மாக்கள் எல்லாம் அப்பனே ஐயோயோ என்றெல்லாம் அப்பனே தம் தன் உறவுகள் சொந்த பந்தங்கள் எங்கே என்றெல்லாம் தேடி அலைந்து திரியுமப்பா, நிம்மதி இல்லாமல் இருக்குமப்பா. அப்பனே அதாவது ஆன்மாக்களை அப்பனே அணுக்களை ஒரு பிண்டமாகவே பிடித்து இறைவனிடத்தில் சேர்க்க வேண்டும் என்பேனப்பனே, அறிந்துமறிந்தும் கூட. இவ் தை திங்களில் அதாவது தை மாதத்தில் அப்பனே இவ் அணுக்களை எல்லாம் அப்பனே அதாவது இவ் ஆன்மாக்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பனே அவைகளை ஒன்றிணைத்து ஒரு பிண்டம் போலவே செய்து அப்பனே நல்விதமாகவே செய்திடல் வேண்டும் என்பேனப்பனே. இவ் ஆன்மாக்கள் இராமேஸ்வரம், காசி, கயா இன்னும் இன்னும் அப்பனே நதிக்கரைகளில் எல்லாம் அமைதியின்றி அலைந்து திரிந்து கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் அப்பனே. இவ்மாதத்தில் அதாவது தை மாதத்தில் வரும் தை அமாவாசை என்கின்றார்களே அப்பனே, இவ் நாட்கள் வரை அதாவது இந்த வருடத்தில் பிப்ரவரி 10, 2024 அதிகாலை 4:34 வரை தை அமாவாசை இருக்கின்றது அப்பனே. அனைவரும் இவ் இடங்களுக்கெல்லாம் சென்று அப்பனே இவை என்று கூட தம் தன் முன்னோர்களை நினைத்து எள் கலந்த சொற்றினை பிண்டமாக வைத்து அப்பனே அவர்களை வணங்கி முன்னோர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பேனப்பனே. அப்படி செய்தால்தான் அப்பனே ஆன்மாக்களும் மேலே சென்று முக்தியை பெறுமப்பா. இதை அனைவரும் நிச்சயம் செய்ய வேண்டும் என்பேனப்பனே. அப்பனே அங்கு அதாவது இராமேஸ்வரம், காசி, கயா செல்ல இயலாதவர்கள் தாம் தன் வசிக்கும் அருகில் இருக்கும் நதிக்கரை ஓரங்களில் திருத்தலங்களில் எல்லாம் அப்பனே சென்று முன்னோர்களை நினைத்து ஆன்மாக்களை அப்பனே இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு நல்விதமாக ஒரு லட்டு போல் அப்பனே அதாவது எள் கலந்த சோறு உருண்டை பிடித்து இவ்வாறு செய்கின்ற பொழுது அப்பனே ஆன்மாக்களும் முக்தியை நோக்கி செல்லுமப்பா. இவ்வாறு செய்து கொண்டு முடிந்தவரை இயலாதவர்களுக்கும் வாயில்லா ஜீவராசிகளுக்கும் அன்னத்தை ஈய வேண்டும் என்பேனப்பனே. இதனை செய்துவிட்டு அப்பனே அமைதியாக உட்கார்ந்து இறைவனை நினைத்துக் கொண்டு இறைவா எம் முன்னோர்களுக்கு நல்விதமாக முக்தியையும் மோட்சத்தையும் கொடு என்றெல்லாம் வேண்டிக் கொண்டு இருக்க வேண்டும் அப்பனே. இவ்வாறு செய்யாவிடில் அப்பனே அப்பனே ஒன்றை சொல்கின்றேன், மனிதனுக்கு ஏன் கஷ்டங்கள் வருகின்றது என்றெல்லாம் அப்பனே யோசிப்பதே இல்லையப்பனே.
இவ்வாறு ஆன்மாக்கள் அலைந்து திரிந்து கஷ்டங்கள் பட்டு வருத்தத்துடன் அலைந்து திரிந்து கொண்டிருந்தால் அப்பனே அவர்களுடைய சந்ததிகளுக்கும் பெரும் கஷ்டங்கள் வருமப்பா. இவையெல்லாம் மனிதர்களுக்கு தெரிவதே இல்லை என்பேனப்பனே. ஆனாலும் அப்பனே, கஷ்டங்களை எல்லாம் அப்பனே மனிதனுக்கு வராமல் இருக்க வேண்டுமென்றால் அப்பனே யான் கூறியவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்பேனப்பனே. ஆன்மாக்கள் எல்லாம் வருத்தங்களோடு அலைந்து திரிந்து கொண்டிருந்தால் மனிதர்களுக்கு குடும்பத்தில் கஷ்டம், இல்லத்தில் சண்டை சச்சரவுகள், இல்லத்தாளுடன் அதாவது மனைவியுடன் மன வேறுபாடு, பிள்ளைகளுடன் மனக்குழப்பங்கள் இவையெல்லாம் வந்து கொண்டே இருக்குமப்பா. ஆன்மாக்களுக்கு நல்முறையாக தை திங்களிலே அதாவது தை மாதத்தில் இவ்வாறு வணங்கி வழிபட்டாலே அவைதன் மகிழ்ந்து வாழ்த்திவிட்டு செல்லுமப்பா. இதனால் அப்பனே கஷ்டங்கள் குறையுமப்பா. அப்பனே ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவ்வான்மாக்கள் வருத்தப்பட்டால் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் வருத்தங்கள் வருமப்பா. ஆன்மாக்களை சமநிலைப்படுத்த வேண்டும் என்பேனப்பனே. ஆன்மாக்கள் எல்லாம் மீண்டும் இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பேனப்பனே. இல்லை என்றால் அப்பனே பெருமளவு கஷ்டங்கள் வருமப்பனே. இதை என் அகத்தியன் பக்தர்கள் அனைவரும் வரும் நாட்களில் நிச்சயம் செய்து கொண்டு வர வேண்டும் அப்பனே. யாங்கள் கூறியதை நீங்கள் கேட்டு உணர்ந்து அப்பனே செய்து கொண்டு வந்தால்தான் அப்பனே யாங்களும் உங்களுக்கு வாக்குகள் தர முடியும் என்பேனப்பனே. உங்களை கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுக்கவும் முடியும் என்பேனப்பனே. ஆனாலும் அப்பனே மீண்டும் கூறுகின்றேன், இதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்பேனப்பனே. அப்படி செய்தால்தான் என்னுடைய வாக்குகளும் கிட்டுமப்பனே. அகத்தியனால் மாற்றத்தையும் தர முடியும் என்பேனப்பனே. அறிந்தும் கூட இதை அனைவரும் நிச்சயம் செய்ய வேண்டுமப்பனே. அமாவாசை வரை அதாவது தை அமாவாசை வரை நிச்சயம் இதை அனைவரும் செய்திட வேண்டும் அப்பனே. அமாவாசைக்கு அதாவது தை அமாவாசைக்கு பிறகுதான் அப்பனே எந்தன் வாக்குகள் அனைவருக்கும் கிட்டும் என்பேனப்பனே. சித்தர்கள் யாங்கள் மனிதர்களை திருத்தி நல்வழிப்படுத்தி இக்கலியுகத்தில் கஷ்டங்களில் இருந்து மீண்டு வருவதற்கு அப்பனே பல வழிகளிலும் போராடிக் கொண்டிருக்கின்றோம் அப்பனே. உணர்ந்தும் யாங்கள் திருத்துவோமப்பனே. அப்படி மனிதன் கேட்காவிடில் அடித்து கூட திருத்துவோமப்பனே. அனைவருக்கும் எம்முடைய ஆசிகள் அப்பனே. ஓம் அகத்தீசாய நம. மேலும் சித்தர்களின் அருளை பெற லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பேரருளை உங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு அவர்கள் வாழ்வும் மேன்மையுற பகிர்ந்து கொள்ள வேண்டுகிறோம்.